நாகப்பட்டினம் சின்மயா வித்யாலயா சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. போதைப் பொருளுக்கு இல்லை சொல்வோம், வாழ்விற்கு ஆம் சொல்வோம் என்ற முழக்கத்துடன் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் என சுமார் 500 பேர் பங்கேற்றனர். புத்தூர் அண்ணா சிலையில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை உதவி காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புத்தூரில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் கோட்டைவாசல், கடைத்தெரு, நாலுகால் மண்டபம், வெளிப்பாளையம், காடம்பாடி உள்ளிட்ட வீதிகள் வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பள்ளியை வந்தடைந்தது. பேண்ட் வாத்தியம் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் மாணவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தியும், போதை ஒழிப்போம் என முழக்கமிட்டும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். விழாவில் சின்மயா வித்யாலயா பள்ளியின் ஆச்சாரியா சுவாமி ராமகிருஷ்ணானந்தா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் வழங்கப்பட்ட துண்டு பிரசுரத்தில் இந்தியாவில் 8.5 லட்சம் பேர் போதைப் பொருட்களை ஊசி மூலம் பயன்படுத்துவதாகவும், 4.6 லட்சம் குழந்தைகள் மற்றும் 18 லட்சம் பெரியவர்கள் போதைக்கு அடிமையாகும் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது இளைய தலைமுறையின் எதிர்காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. போதைப்பொருள் பயன்பாடு உடல், மனநலம் மட்டுமின்றி வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் கனவுகளையும் அழித்துவிடும். ஒருவர் போதைக்கு அடிமையானாலும் அதன் பாதிப்பு குடும்பம், பள்ளி, சமூகம் என நாடு முழுவதும் பரவும் என்றார். வழக்கங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களின் அன்பும் அரவணைப்பும் தான் போதை பழக்கத்திற்கு எதிரான முதல்